Hello friends, welcome to my channel. இன்னைக்கு மணக்க ஒரு green kurma எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணி bell பட்டனை click பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழ descriptionலயே கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள்ஸ்பூன், 2 வெங்காயம், ஒரு தக்காளி. உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த குருமா டேஸ்டா வரதுக்கு காரணமே இந்த 5 பொருள் தாங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸர் ஜார்ல அரை முடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 25 கிராம் முந்திரி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சு ஃபைன் பேஸ்டா ஆக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப குருமா ரெடி பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது ஃபைனா சாப் பண்ண வெங்காயத்தை இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குருமால நம்ம வெங்காயம் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு இது நல்லாவே ஃபைனா சாப் பண்ணி இதை வதக்குனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுல தக்காளியை சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லாவே வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே புதினா, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுங்க. இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். குருமா கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 500 ml மொத்தமாக. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி வந்துடும். கடைசியா நம்ம ரெடி பண்ண இந்த குருமாவை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கடாயில இருக்க மசாலா வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமா தண்ணி விட்டு இதுல சேர்த்துருங்க. இந்த குக்கரை அப்படியே மூடிட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம காய்கறியும் நல்லா வெந்து நம்ம குருமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஜீரா ரைஸோட இந்த குருமாவை நான் சர்வ் பண்ணிருக்கேன். இந்த கிரீன் குருமாவை டிஃபன், ஒயிட் புலாவ், ரைஸுக்கு எதுக்கு வேணா வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.